जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்கு? சரி, கடகராசி அப்படின்னு சொல்லும் போது ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. கடகராசி பொறுத்தளவுக்கு ஜென்ம குரு தான். சனி எல்லாம் மாறிடுத்து, எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. என்ன பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, சில விஷயத்துல எல்லாம் நேருக்கு மாறெல்லாம் இருக்கு. சில நேரத்துல சொன்னா நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்யறாங்க, அவங்க ஒண்ணு சொன்னா இது ஒண்ணா இருக்கு. இப்போ மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வருது, இட பிரச்சனைகள் நிறைய வருது. இந்த வாரத்துல இட பிரச்சனைகள்லாம் நிறைய காட்டுது. சில பேர் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கான விஷயங்கள் இருக்கு. யாரையும் நம்பாதே, யாரையும் நம்பாதே. நம்பினாலே பிரச்சனை தான். யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப. உற்ற நண்பர்கள் கூட துரோகம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். சோ உற்ற நண்பர்கள் கூட உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு போறதுக்காக பார்ப்பான், தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போவான். ஏற்கனவே உனக்கு இலகன மனசுதான், நல்ல மனசுதான், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதான். இருந்தாலும் சில பேர் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இன்னும் சில பேர் உன் மீது வஞ்சம் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் நீ கோவத்துல நீ வேலை செய்யற இடத்துல 4 பேரை கத்தி விட்டுட்டு வந்துடுற, மறுநாள் நீ கேஷுவலா நீ வேலைக்கு போற. ஆனா அங்க இருக்கிறவன் எப்படி தெரியுமா இருப்பான்? இவர் கத்திட்டாரு, இவர் பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவாரு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வஞ்சகம் வஞ்சகம் வைத்து கொண்டு உங்களிடம் பழகுவார்கள். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையில எல்லாம் யாருக்கிட்டையும் கோவப்பட்டு வேலை வாங்கி ஒன்றும் ஆக போறது கிடையாது. என்ன, அவனா அந்த வேலையை செய்யணும். நீ திட்டி கோச்சுண்டு அடிச்சுண்டு அவனை கண்ணா பின்னான்னு உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாஷையிலெல்லாம் நீ பேசி திட்டி ஏதாவது ஆக போதா, அவன் செய்யறதான் செஞ்சுட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்கள் மிகவும் எச்சரிக்கையா இருங்க, பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. பொருள் காணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் நல்ல செய்திகள் வரதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு. எதுலன்னா ஏதாவது எதிர்பாராத நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே போல குழந்தைகள் மூலமாக நல்ல பேர், நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு சான்றிதழ், வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல எல்லாம் அடுத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் சில விஷயங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் கால் கெடுக்க நின்னும் நமக்கு ஒன்றும் சரியான சூழ்நிலையில இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் அன்பை அதிகம் எதிர்பார்ப்பார்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு அன்பை தவிர மற்றது எல்லாமே இருக்கும். அன்புன்றது அவங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காது. சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் ஆல்சோ வில் பிரேக்கபிள். சில நேரத்துல அந்த மாதிரி இருக்கும். கணவன் மனைவி சில ஒற்றுமையா, சில 2 பேருமே வேலைக்கு போறாங்களா, ஓரளவுக்கு கொஞ்சம் சமச்சீரோட போறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு எல்லாம் நல்லபடியா போயிடும். என்னன்னா நீங்க இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு பிடிச்ச புடியாவே இருக்காதுங்க. வெச்சா குடுமி அடிச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
எந்த விஷயத்துல வளைஞ்சு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்து போங்க. எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த பிள்ளை இப்போ உங்களுக்கு வயசா எடுத்து இப்போ பிள்ளைங்கள்லாம் தலை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி பிள்ளைங்க பண்ணிட்டு போட்டோம், எங்க காலத்துல அப்படி இருந்து, சரி பிள்ளைங்க காலத்துல ஏதோ ஓரளவுக்கு செஞ்சுட்டு போட்டோம், பெருந்தன்மையோட போங்க, வேற வழி இல்லை. இப்ப இந்த வாரத்துல கூட எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி பேசுவாங்க. அதனால எந்த இடத்துல பிடிவாதம் இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல அடமெண்டா இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் சில விஷயங்கள் சரியா வரும், இல்லைன்னா சரியா வராது. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு சில குணங்கள் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சில விஷயங்களை உங்களை நீங்களே மாத்திக்கணும். மாணவர்கள் படிப்புல அதிகமா கவனம் செலுத்துங்க. நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்க. பெற்றவர்களை ஏமாத்தாதீங்க. இப்போ நீங்கள் கடகராசியா இருக்கியா, பெற்றவர்களை நான் படிக்க போறேன், குரூப் ஸ்டடீஸ் போறேன், அவங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன், இவனுக்கு நான் இதை எழுதி தரேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ ஜீரோ ஆக்கிக்காத. உண்மையை சொல்லு. நீ படிக்க சொன்னா உட்காந்து படி, இதை தேடுறேன் அதை தேடுறேன்னு இதுலயே அரை மணி நேரம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ படிச்சான படிக்காட்டான எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனையில நிறைய விஷயத்தெல்லாம் ஈடுபாடு பண்ணு. கடகராசி பொறுத்த அளவுக்கு அம்மன் வழிபாடு நிறைய பண்ணு. கிராம தேவதை, எல்லை தேவதை, கங்கை அம்மன், பொன்னி அம்மன், அந்த மாதிரிலாம் அம்மன் இருக்காங்க இல்லையா, முத்துமாரி அம்மன், அம்மன் வழிபாடு இந்த வாரத்தில் பண்ண. கடகராசியை பொறுத்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு நிறையா கூடி வரும், நிறையா விஷயங்கள்லாம் நடக்கும். கலைத்துறையினருக்கு அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரபலத்திற்கு நிறைய நற்செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். ஏதாவது புதுசாக ஒரு இனாகுரேஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரத்துக்கு பேசுகிறதுக்கான விஷயங்கள்லாம் வரும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கடகராசி பொறுத்தளவுக்கு வரும். பயன்படுத்திக்கோங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு மிச்ச விஷயத்தெல்லாம் கரெக்டாக வழி நடத்திப்போங்க. சக்ஸஸ் பண்ணுங்க. சுபம்.